நேத்து பிரதமர் மோடி அவர்கள் வேணும்னே வந்து தமிழ்நாட்டை அவமானப்படுத்துற வேலையை பார்த்துருக்காரு. முதல்ல அவர் எல்லா பிரதமர்களும் ஜவஹர்லால் நேருல ஆரம்பிச்சு, கடைசியா டாக்டர் மன்மோகன் சிங் வரைக்கும் எந்த பிரதமரா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ்நாட்டுல ஆங்கிலத்தில தான் பேசுறது வழக்கம். வேண்டுமென்றே மோடி அவர்கள் தமிழ் மக்களை அவமானப்படுத்துகின்ற விதத்தில தொடர்ந்து ஹிந்தியில பேசுறது என்பது கண்டிக்கத்தக்கது. எனக்கு ஆச்சரியம்லாம் மோடியும் அண்ணன் பழனிசாமியும் எந்த மொழியில் பேசிக்கிட்டாருன்னா, அண்ணன் பழனிசாமிக்கு ஹிந்தி தெரிய ஆரம்பிச்சிச்சா, சிரிச்சு 2 பேரும் பேசினாங்களே, இல்ல மோடிக்கு இங்கிலீஷ் தெரிய ஆரம்பிச்சிருச்சா? இங்கிலீஷ் தெரிஞ்சுனா ஏன் தமிழ்நாட்டில இங்கிலீஷில பேசல மோடி அவர்கள்? ஏனென்றால் அந்த ஆணவமா, தமிழ்நாட்டில ஹிந்தியில தான் நான் பேசுவேன், நீ ஹிந்தியில தான் கேட்கணும் அப்படின்ற ஆணவமா. இந்த ஆணவம் கண்டிக்கத்தக்கது. என்னை பொறுத்த மட்டிலும் ஹிந்தி மொழிக்கு எதிரானவன் இல்லை, எனக்கும் ஹிந்தி பேச தெரியும். ஆனால் யாருக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில் பேச வேண்டும் என்பது மிக முக்கியமானது. இந்த ஆணவ போக்கு தான் ஆர்எஸ்எஸ்னுடைய போக்கு, இந்த அதிகார போக்கு தான் ஆர்எஸ்எஸ்னுடைய போக்கு. அதை காட்டுவதற்காக பிரதமர் பேசினாரா என்பது கேள்வியாக இருக்கிறது. தொடர்ந்து இது பேசுவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதும் கூட. அதே போலவே பிரதமர் நேற்று பேசும்போது மோடி அவர்கள் சொன்னது என்னட்டுன்னா, தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அள்ளி கொடுத்துருக்கோம், அதுக்கு முன்னாடி இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் வந்து ஒன்றுமே பண்ணலை, அதை விட நாங்கள் அத்தனை லட்சம் கோடி கொடுத்துருக்கோம், இத்தனை லட்சம் கோடி கொடுத்துருக்கோம்னு கதை சொல்லிக்கிட்டு இருந்தார். ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. இதுக்கு எங்கள் ஊரில் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு அப்பா இருந்தாராம். அது அந்த அப்பாவுக்கு 5 பிள்ளைகள் இருந்தாங்களாம். அந்த 5 பிள்ளைகளும் வேலைக்கு போக ஆரம்பித்து சம்பாரிச்சிட்டு வந்து 5 பிள்ளைகளும் சேர்ந்து ரூ. 100 கொடுத்தாங்களாம். அந்த பிள்ளைகளுக்கு செலவுக்கு ரூ. 5 கொடுத்துக்கிட்டு இருந்தாராம். ஒரு பிள்ளைக்கு செலவுக்கு ரூ. 5 கொடுத்துக்கிட்டு இருந்தாராம் அவங்க அப்பா. 10 வருஷம் கழித்து அந்த பிள்ளைகள் எல்லாம் ரூ. 100 இருந்தது, ரூ. 200 அந்த குடும்பத்துக்கு வருமானம் வந்துருச்சான். இருந்தாலும் அந்த அப்பா வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த பையனுக்கு வந்து ரூ. 4.20 கொடுத்தாராம். இது யாருக்கு நேட்டுன்னா, ஒரு மத்திய அரசு ஒரு மாநில அரசு எப்படி நடத்துங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுது தான். தமிழ்நாட்டுக்கு மன்மோகன் சிங் அரசு ரூ. 5 கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு, மோடியினுடைய அரசு ரூ. 4.20 கொடுத்துக்கிட்டு. இது எதை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இத்தனை லட்சம் கொடுத்தோம் அத்தனை லட்சம் கொடுத்தோங்கிறது முக்கியம் கிடையாது. எவ்வளவு உங்களுக்கு வருமானம் வருதோ அரசாங்கத்தில் மத்திய அரசுக்கு, அதிலிருந்து என்ன பங்கு கொடுக்குறீங்கிறதா முக்கியம். அந்த பங்கு குறைஞ்சிக்கிட்டு வருது. இதனுடைய விளைவாக தமிழகம் வஞ்சிக்கப்படுது. தமிழகத்திற்கு வர வேண்டிய திட்டங்களை தர மறுக்கிறீங்க. அது டெல்லி மதுரை மெட்ரோவாக இருக்கட்டும், கோயம்புத்தூர் மெட்ரோவாக இருக்கட்டும், அல்லது ஓசூருக்கு வர வேண்டிய ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், மதுரைக்கு வர வேண்டிய ஏர்போர்ட்டுடைய விரிவாக்க பணியாக இருக்கட்டும், மற்ற மதுரை தூத்துக்குடி அகல அருப்புக்கோட்டை ரயில் பாதை திட்டமாக இருக்கட்டும், இந்த திட்டங்கள் எல்லாம் கைவிடப்படுவதற்கு காரணம் மோடி அரசு பணம் கொடுக்க மறுக்கிறதுனால. எய்ம்ஸ் 2019 அடிக்கல் நாட்டில் எய்ம்ஸு இந்த ஜனவரியில் ஓப்பன் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. இப்போ கேட்டிங்கன்னா அதிகாரிகள்கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் 2 மாதம் ஆகுங்கிறாங்க. 2 மாதம்னா கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும். கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சுன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சிடும். அதனால் திறப்பு விழா இல்லை. அதனால் மோடி மதுரைக்கு வராமல் சென்னைக்கு போயிருக்கார். ஏனென்றால் இந்த அரசை பொறுத்த மட்டும் தொடர்ந்து தமிழகத்தை ஏமாற்றுவதிலும் தமிழர்களை ஏமாளிகளை நினைப்பதிலும் பாஜக குறியாக இருக்கிறது. இந்த கூட்டணி, அதாவது இந்த கூட்டணி அமைச்சர் நேற்று கூட்டத்தில் பேசும்போது எல்லாரும் பழனிசாமி அண்ணன் அவர்களும் தினகரன் அவர்களும் அன்புமணி அவர்களும் எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க. அதுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு காமன் கிரவுண்ட் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா சிபிஐ. அன்புமணி மேலேயும் சிபிஐ கேஸ் இருக்குது, தினகரன் மேலேயும் சிபிஐ கேஸ் இருக்குது. எல்லாத்தையும் கொண்டு வந்து நிற்கிறதுங்கிறது சிபிஐ ஆயிடுச்சு. இப்போ இந்த கூட்டணிக்கு என்டிஏன்னு பேர் வைக்காமல் பேசாமல் சிபிஐ அலையன்ஸ் வச்சுருக்கலாம். அவர்களை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணி சிபிஐ அதிகாரிகளால் மிரட்டப்பட்டு உருவாக்கப்பட்ட கூட்டணி. இது மக்களுடைய நம்பிக்கை இழந்த கூட்டணி. இந்த கூட்டணி 3வது இடத்துக்கே தடுமாறி வரப்போகுது. இந்த கூட்டணியை பொறுத்த மட்டும் பணம் அதிகமாக இருக்குது, அதிகாரிகள் அதிகமாக இருக்காங்க, ஹிந்தி பேசுகின்ற முதலாளிகள் நிறையா இருக்காங்க. இந்த பலத்தோடு இந்த கூட்டணி வந்து நிற்க போகுது. என்னை பொறுத்த மட்டும்
நம்முடைய திருப்பரங்குன்றம் எம்எல்ஏவாக இருக்கட்டும், திருமங்கலம் எம்எல்ஏவாக இருக்கட்டும், அவர்களே தட்டு தடுமாறி 3வது இடத்துக்கு தான் வரப்போகிறாங்க. ஏனென்றால் மக்களுடைய நன்மைக்காக இல்லாமல் பணத்தை மட்டும் நம்பி, அதிகாரிகளை மட்டும் நம்பி இருக்கின்ற ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி மாறி இருக்கிறது. இந்த கூட்டணி தமிழகத்திலே தோற்கடிக்கப்பட வேண்டும். அதுவும் குறிப்பாக பாஜக வேன்றூன்றுவதற்காக தொடர்ந்து முயற்சி வருகிறது. 4 சட்டமன்ற உறுப்பினர்களை கடந்த முறை வென்றார்கள். அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த முறை தோல்வியுற வேண்டும். தமிழக மக்கள் அவர்களுக்கு சரியான பாடம் கற்பிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது. கேள்வி எழுங்க. மக்கள் தான் முடிவு பண்ணணும். எங்களை பொறுத்த மட்டிலும் இவர்களை பொறுத்த மட்டிலும் மிகப்பெரிய அளவிலே மக்கள் நம்பிக்கை இழப்புங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. பாஜகவிற்கு எதிரான மனநிலை மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதுவும் குறிப்பாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் போன்ற மிக முக்கியமான திட்டங்கள், தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனையும் போல மாறிவிட்ட 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மறுக்கப்பட்டு வேலை இல்லாமல் தொடர்ந்து ஒரு வருடங்களாக அந்த நிதி ஒதுக்கப்படாமலும் தொடர்ந்து தமிழக மக்களை வஞ்சித்து வருகின்ற இந்த மோடி அரசுக்கு எதிரான மனநிலை தொடர்கிறது. சிறு தொழில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மோடி அரசினுடைய தவறான பொருளாதார கொள்கைகளால் தமிழகம் பாதிப்பு வருகின்ற நிலையிலே பாஜகவை பொறுத்தமட்டில் பாஜக எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணி 3வது இடத்துக்கு வரும். அது இந்த தடவை அதிமுகவினுடைய கூட்டணிக்கு இந்த பரிசு கிடைக்க போகிறது. திருப்பரங்குன்றம் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தை மதிக்கிறார் திமுக சொல்லி இந்துக்களுக்கு எதிரானது மோடி சொல்லியிருக்கிறார். மிகவும் தவறான ஒரு கருத்தை பிரதமர் பதவியில் இருக்கிறவர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. பிரதமர் பதவியில் இருப்பவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் என்பது தெரிந்த விஷயம் தான். அவருடைய இந்த வன்மம் தெரியுது. திருப்பரங்குன்றத்துக்கு அவர் இது வரைக்கும் வந்தது கிடையாது. திருப்பரங்குன்றம் கோயிலில் தீபத்தை பார்த்தது கிடையாது. தீபம் இந்த தடவை ஏற்றப்பட்டுச்சுங்கிறதும் அவருக்கு சொல்லப்படலை. சொல்லப்படாத ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு மோடி அவர்கள் இப்படி ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய நபராகவும் இந்து முன்னணியினுடைய நபர்கள் சொல்வதை வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட பேச்சுக்கள் பேசுவது என்பது அருவருக்கத்தக்கது. திருப்பரங்குன்றம் முருகன் அவரை இது மன்னிக்கப் போவதில்லை. அவர் இப்படி பேசுகிற பேச்சுக்கு. தீபம் ஏற்றப்பட்டது மோடி அவர்களே. தீபம் இன்னொரு இடத்துல ஏற்றணும் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து இழுத்து விடுறதுக்காக இந்து முன்னணி பல வருஷமாக முயற்சி செய்துக்கிட்டு வருது. அதற்காக நீதித்துறையில் இருக்கின்ற சிலருடைய ஒத்துழைப்போடு அது செய்யப்பட்டது. அதற்கு அப்பீல் செஞ்சு அதற்கான நடைமுறையில் இருக்க அரசு அதை பற்றி நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது இதை பற்றி பேசுவது என்பது நியாயமில்லாதது. ஒரு பிரதமராக இருந்து மோடி அவர்கள் பேசியிருப்பது என்பது அவர் பிரதமர் பதவிக்கு கலங்கத்தை விளைவிக்கிறார். ஒரு வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது அதை பற்றி பேசிய மோடி அவர்களுடைய கருத்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.